இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக மன நிறைவோடு பணியாற்றி இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு வழிகாட்டி உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். தமிழர்கள் யாரையும் பின்தங்க விட்டுவிடக் கூடாது, யாரையும் விடமாட்டேன் என்று சொல்லுவது வார்த்தை மட்டுமல்ல. இந்த 5 ஆண்டுகளிலே யாரையும் விடாமல் அனைவருக்கும் ஒவ்வொருவராக பார்த்து அந்த திட்டங்களை தீட்டியதோடு மட்டுமல்லாமல் அது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அதிகாரிகள் மக்களை சந்திக்கிற பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி அந்த திட்டங்களை எல்லாம் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ அத்தனையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி. ஸ்டாலின் என்ற தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எந்த வடிவிலே யார் மூலமாக தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் நெஞ்சுரத்தோடு தைரியமாக எதிர்கொண்டு முதலமைச்சராக தமிழகத்தை வழி நடத்தி இருக்கிறார். மனிதர்கள் மூலமாக, அமைப்புகள் மூலமாக, கட்சிகள் மூலமாக வருகின்ற எதிர்ப்புகள் மட்டுமல்ல, கொரோனா மூலமாக வந்த தாக்குதல். கொரோனா காலத்திலே அண்ணன் தம்பியை பார்த்து பயப்பட்டான். ஒரு தாய் தந்தை மகன் இறந்த இறப்புக்கு கூட போவதற்கு பயப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நெருக்கடியான நேரத்திலே உயிருக்கு ஆபத்தாக அமையும் என்று தெரிந்தும் கூட மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக பார்த்து எல்லா மக்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்தார். அதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும், பாராட்டியாக வேண்டும். அதே போல தான் முதலமைச்சர் என்று அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த அவையில் இருக்கிற அனைவருமே சக சட்டமன்ற உறுப்பினராக அவரை பார்க்கின்ற வகையிலே, பழகுகின்ற வகையிலே எளிமையோடு அவர் நடந்திருக்கிறார். அதை பலமுறை நான் உற்று நோக்கி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் நாளிலே சொன்னதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதல் நாளிலே பேசும்போது சொன்னார், இந்த தேர்தலிலே நமக்கு வாக்களிக்காமல் போனவர்கள் வருத்தப்படக்கூடிய வகையிலே நாம் ஆட்சி செய்வோம் என்று முதல் நாளிலே சொன்னார். இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளிலே அதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய அனுபவத்தை நான் பார்க்கின்றேன். அவரிடம் நான் பார்ப்பது தன்னை பற்றியோ தன்னுடைய ஆட்சியை பற்றியோ யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது, யாரும் தவறாக பேசிவிடக் கூடாது என்ற எண்ணம் எப்போதும் அவருக்கு இருக்கிறது. எல்லா முடிவுகளிலுமே பல நேரங்களிலே வெளியிலே பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். முதலமைச்சராக இப்படித்தான் முடிவெடுக்க முடியும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒருவருக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஒரே முடிவிலே 2 பேரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான முடிவுகளை இந்த 5 ஆண்டுகளிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இந்த 5 ஆண்டுகள் முதல் முறையாக நான் சட்டமன்றத்திற்கு 21 வந்தேன். ஆனால் முதல் முறையாக வந்தது போல எனக்கு ஒரு எண்ணமே இல்லை. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்களும், அமைச்சர்களும், சக சட்டமன்ற உறுப்பினர்களும், தோழமை கட்சி எதிர்கட்சியினுடைய தலைவர்களும், உறுப்பினர்களும் அந்த பழகிய விதத்திலே முதல் முறையாக வந்தேன் என்பதை நான் மறந்தே போனேன். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, மீண்டும் நான் இவ்வளவு சிறப்பாக 5 ஆண்டுகள் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுறுகிற வகையிலே ஆட்சி நடத்தி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்திலே நான் பேரவைத் தலைவர் இங்கே இருக்கையில் இல்லை, பேரவை துணைத் தலைவர் வாயிலாக 2 பேருமே கூட கண்ணியத்தோடும்
கண்டிப்போடும் இந்த சபையினுடைய மரபு மாறாமல் அவ்வப்போது இந்த மரபை மாற்றுவதற்கு ஒரு சிலர் முயற்சித்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு மரபு மாறாமல் இந்த சபையை நடத்தி இருக்கிற பேரவை தலைவருக்கும் பேரவை துணைத் தலைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல இந்த சட்டமன்றத்திற்கு நான் வருவதற்கு உறுதுணையாக இருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல என்னை வாக்களித்து இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் நான் இந்த நேரத்திலே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்க விரும்பாமல் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவும் புகழ்பெற்ற சுல்தானியா ஹோட்டல் சங்கரங்கோயில் பிரியாணியை வாங்கிட்டு போவோம். நாங்கள் யாருன்னே காட்டிக்கிறாம அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். நான் அப்போ ரொம்ப பீக்கில் ப்ராக்டிஸ் பண்ண டாக்டர், மருத்துவர். அதனால் ரொம்ப நேரம் அவங்களோட செலவழிக்காம வணக்கம் போட்டுட்டு வந்து விடுவோம். அப்போதே அவர்கள் பழகுவதற்கு மிக மிக எளிமையாக இருப்பார்கள். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிள்ளையாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராகிய கலைஞர் அவர்களின் பிள்ளையாக இருந்தாலும் மிக எளிமையாக எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அப்போது எப்படி இருந்தார்களோ அதுபோன்றுதான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நான் 2006 2011 இதே சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்த பொழுது நாங்கள் எதிரணியில் இருந்தோம். அவர்கள் ஆளும் நிலையில் இருந்தார்கள். அப்போது நான் எனது நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு செல்போனில் ஒரு கால் வந்தது. எடுத்து மறுபுறம் அழைப்பவர் யார் என்று கேட்டால், துணை முதல்வர் பேசுகிறேன் என்று சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியம். நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், துணை முதல்வரே நேரடியாக அழைத்து பேசுகிறார்களே, ஆச்சரியமாக இருக்கிறதே என்று எனக்கு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு சரி, நாளைக்கு பேசுகிறேன், அவங்க ஒன்று கேட்டாங்க, நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன். மறுநாளும் உடனே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இது அவங்க அவ்வளவு பெரிய நிலையில் இருந்தும் கூட சாதாரணமாகிய என்னை அழைத்து பேசும் அளவுக்கு மிக எளிமையாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்போதும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய நாட்டின் அனைத்து முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நொறுங்குகின்ற இதயத்தை தடுக்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கின்றது. மேலே எழுந்து நடக்க முடியாமல் மேலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற விளிம்பு நிலை மக்களை தூக்கி விடுகின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள். மரத்தின் கிளைக்கு போனாலும் கீழே விழுகின்ற பறவையை எப்படி தூக்கி மீண்டு விடுவார்களோ அதுபோன்று தூக்கிவிடக்கூடிய எண்ணமும் செயலும் கொண்டவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அது மட்டுமின்றி எண்ணற்ற ஏழைகள் விடும் கண்ணீரை கண்டு கலங்குகின்றவர்கள் அவர்கள். அவர்கள் பதவியேற்கும் பொழுது, இந்த முறை பதவியேற்கும் பொழுது கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் இருந்தது, எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த நோய் இருக்கும் பொழுது, தொற்று நோய் கொடுமையான தொற்று நோய், அந்த நோய் சமயத்தில் கூட நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தவர்களை நேரடியாக அந்த வார்டுக்குள்ள போய் அந்த கவச உடை அணிந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர்களை நேரடியாக சென்று அவர்கள் நலன் விசாரித்து வந்தவர் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அதை கூட நான்
அந்த அவையில் பேசும்போது கூட அதை சொன்னேன். அவங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இது ஒரு கொடிய தொற்று நோய், ஒரு வைரஸ் நோய். அதனால் அதை ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டாம். அவர்கள் நலன் ரொம்ப பெரிது. அவர்கள் இந்த நாட்டுக்கு மிகவும் பெரிது. அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அப்போ நம்ம கேட்டுக்கொண்டோம். அப்படிப்பட்ட நலன்களும் அப்படிப்பட்ட குணங்களும் இனிய பண்பும் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலத்தில் இந்த அவையில் நாங்கள் நான் பணியாற்றி கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ எதிர்ப்புகள், வடக்கிலிருந்து வருகின்ற எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் கூட்டுடந்து மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றலவே படை என்பதற்கிணங்க உங்களை சார்ந்த நம் கூட்டணி கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் எல்லா தோழர்களும் எல்லோரும் இருக்கும் பொழுது எத்திசையிலிருந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாக்க வல்ல தடுக்க வல்ல தோழர்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அதனால நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் 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 இந்த அவைக்கு வருவார்கள். நம் தாய் கட்சியாகிய நீதி கட்சி இருந்து கோலோச்சிய இடம் இது. அந்த தாய் கட்சி என்னென்ன செய்ததோ அதுபோன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாடிழந்தவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு, கணவன் மனைவியை இழந்தவர்களுக்கு, பிள்ளைகளை எல்லாம் இழந்தவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் இதுவரை ஆற்றிய செயல்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் ஆர்வீர் அண்ணாச்சி, எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடும் நல்ல நலத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பேச தெரியாம அழகா பேசல, மணிக்கணக்கா பேசிங்க.